அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் நேற்றைக்கு நடந்து முடிந்த டிசிசி கூட்டம் சம்பந்தமாகவும், அது மட்டுமில்லாமல் டிசிசி கூட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய ஜனாதிபதி திரும்பி அவருடைய வீடு திரும்புகின்ற பொழுது அல்லது மாளிகைக்கு திரும்புகின்ற பொழுது அவருடைய வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் என்னுடைய பகிர்வுகள் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதரவான கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு விருப்பமில்லாத கருத்துக்களாக இருந்தாலும் சரி, எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஆதரவாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு, திரு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நேற்று டிசிசி கூட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக வடமராட்சி பகுதியிலும் அதுக்கப்புறமாக தென்மராட்சி பகுதியிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் ஊடான சந்திப்பு முடித்துவதற்கு பின்னர் திரும்பி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் 4 காயமாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது எங்கே நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், அனுராதபுரம் தலவாக்கல பகுதியில் இந்த வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதிகாலை 1 மணி அளவில் இந்த வாகனத்தில் பயணித்த 4 பார்த்தீங்கன்னு சொன்னால் காயமடைந்திருக்கிறாங்க. அதில் இருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனுடைய அடிப்படை காரணம் என்ன காரணத்துக்காக இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்று பார்க்கின்ற பொழுது, குறிப்பிட்ட வாகனத்தினுடைய சாரதி அவர்கள் நித்திரை தூங்கியமை காரணம் என சொல்லப்படுகிறது. விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும், காயமடைந்த இருவருடைய நிலைமை மோசமாக உள்ளதால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அனுராதபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது எப்படியா இருந்தாலும் வாகனம் ஓடுகின்ற பொழுது அது யாராக இருந்தாலும் சரி, நித்திரை கொள்ளாவிட்டால் அல்லது தொடர்ச்சியாக நித்திரை முடித்து வாகனம் ஓடுகின்ற பொழுது இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெறுவது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜனாதிபதியினுடைய வாகனம் விபத்துக்குள்ளாகிறது அப்படின்ற பொழுது நிச்சயமாக அது நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி, அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சாரதி ஜனாதிபதி செயலகத்திற்குரிய சாரதியாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பார்க்கலாம். இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இதே போல் இன்னொரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக இருக்கிற விஷயம், நேற்று நடந்த டிசிசி கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மக்களுக்கான குரலாக அங்கே இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பேசிக்கொண்டு வந்தார்கள். இதில் ஒரு சில விடயங்கள் தொடர்ச்சியாக பேசு பொருளாக இருக்கிறது. டாக்டர் அர்ச்சுனா நேற்று தையிட்டி விகாரை சம்பந்தமான பிரச்சனை, அதற்கான விளக்கங்களை ஏற்கனவே கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக பேச முடியாது. ஆனால் அதுக்கப்புறமாக இப்பொழுது பேசு பொருளாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த சுகாதாரத்துறை சம்பந்தமாக தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லியிருந்தார். சம்பந்தமாக அவருக்கு பூரண அறிவு அல்லது பூரணமாக தெளிவான அறிவு இருப்பதனால அது சம்பந்தமாக அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். இது சம்பந்தமான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தான் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற இந்த வைத்திய மாவியாக்களாக இருக்கலாம் அல்லது வைத்தியசாலைகளில் இடம்பெறுகின்ற அத்தனை சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லாமல், இலங்கை பூராவும் இல்லாமல் உலகம் பூராவும் இருக்கின்ற மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை சாரும் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. அதை யாராலையும் மறக்கவும் முடியாது. ஆனாலும் இன்று வரை டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மக்களுக்காக தன்னுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி எல்லாருமே சொல்கின்ற விஷயம், எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாருமே சொல்கின்ற விஷயம், யார் ஒருவன் மக்களுக்காக உயிரை கொடுக்க துணிகிறானோ அல்லது மக்களுக்காக தன்னுடைய உயிரை இழக்க துணிகிறானோ அவன் தான் தலைவன் ஆகிறான் அப்படின்றத எல்லாருமே சொல்கின்ற விஷயம்தான். இந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சாவகச்சேரி பிரச்சனையிலிருந்து இன்று வரை தன்னுடைய உயிரை
துச்சமாக மதித்து தான் ஒவ்வொரு விடயங்களையும் வந்து செய்து கொண்டிருக்கிறார். இதில் வந்து எவ்வளவோ கேவலமான விஷயங்கள், எவ்வளவோ ஒவ்வொருவருடைய கேவலமான வார்த்தைகள், நளினங்கள், இப்படி வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. இதில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு இடம்பெற்ற இந்த டிசிசி கூட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற, அது யாழ் போதனா வைத்தியசாலையாக இருக்கலாம், யாழ்ப்பாண சாவகச்சேரி வைத்தியசாலையாக இருக்கலாம், இதுகளில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் அல்லது இதில் இருக்கின்ற குறைபாடுகள், இதில் இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து சுட்டி காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் பூராவும் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயுள் பூராவும் வைத்தியராக இருக்கின்ற வகையில் இருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து பேசப்பட்டது. இதில் வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய கோட்டையாக இருக்கின்ற இந்த வைத்தியத்துறை, அது மட்டுமில்லை அந்த சாவகச்சேரி வைத்தியசாலை, இதுகளுக்குள்ள வந்து கை வைத்த விடயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர்கள் தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசியம் அப்படி என்று சொல்லி தமிழ் மக்களிடம் வந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுதும் அது சம்பந்தமான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளிநாடுகளில் போயிட்டு தமிழ் தேசியம் பேசுகிறோம் அல்ல தமிழ் தேசியத்தை பற்றி வெளிநாடுகளில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்பவர்கள் அங்கே போய் நின்று புகைப்படம் எடுத்து விட்டு வருகின்ற இவ்வாறான விஷயங்கள்லாம் இடம்பெறுகிறது. ஆனால் தமிழ் தேசியம் பேசுகின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று ஜனாதிபதி அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்க்கைதிகளாக இருக்கின்றவர்கள் 10 பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மிச்ச பேருடைய நிலைமைகள் தெரியவில்லை. அவர்கள் விடுவிப்பது சம்பந்தமாகவோ அல்லது இந்த சுதாகரன் ஆனந்த் அவர்களை வந்து விடுவது சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்களையுமே வந்து பேசவில்லை. அங்கே வந்திருந்தவர்கள் எல்லாருமே டாக்டர் அர்ச்சுனாவினுடைய கோட்டையாக இருக்கிற சாவகச்சேரியாக இருக்கலாம் அல்லது வந்து டாக்டர் அர்ச்சுனா கை வைத்திருக்கின்ற இந்த சுகாதாரத்துறையாக இருக்கலாம், இதுக்குள்ளேயே திரும்ப 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 தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்களே ஒழிய இது சம்பந்தமான அவர்களுக்கு பூரணமான அறிவு இல்லை அப்படின்றது ஒரு புறம் இருக்க, டாக்டர் அர்ச்சுனா இது சம்பந்தமான தெளிவான விளக்கங்களை ஜனாதிபதி அவர்களிடம் வந்து சொல்லியிருந்தார். அது சம்பந்தமாக நிச்சயமாக இங்கே அடிமட்ட வைத்தியசாலைகள் அல்லது சின்ன சின்ன வைத்தியசாலைகளில் இருந்து நாங்கள் தரம் உயர்த்துகின்ற பொழுது நிச்சயமாக அல்லது அதுக்கான தேவைகளை பூர்த்தி சொல்லி செய்கின்ற பொழுது நிச்சயமாக வைத்தியத்துறையில் நல்ல ஒரு வெற்றியை அடையலாம். அல்லது யாழ் மாவட்டத்துக்குள்ள அல்லது வடக்கு பகுதியில் இருக்கின்ற வைத்தியசாலைகளில் வந்து நாங்கள் நல்ல ஒரு வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய வைத்தியசாலைகளில் திரும்ப திரும்ப கொண்டு போய் பெரிய பெரிய அளவுக்கு அதிகமான முதலை இடுவதை விட சின்ன சின்ன வைத்தியசாலைகளில் வந்து தரம் உயர்த்தினம் என்று சொன்னால் நிச்சயமாக பெரிய பெரிய வைத்தியசாலைகளுக்கு வருகின்ற மக்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய வைத்தியசாலைகளுக்கு வந்து அளவுக்கு அதிகமான கட்டடங்களை கட்டி அவற்றை வந்து நிர்மாணம் செய்வதை விட சின்ன சின்ன வைத்தியசாலைகளாக இருக்கிற கிராமங்களில் இருக்கிற வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவது அப்படின்றது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இவர் குறிப்பிட்ட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை அல்லது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை இந்த சுகாதாரத்துறை சம்பந்தமான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் டாக்டர் அர்ச்சுனா மேல வந்து தெளிவாக அந்த வகையில் குறிப்பிட்ட ஜனாதிபதி அவர்களிடம் வந்து இது சம்பந்தமாக பேசினார். அது சம்பந்தமாக மீள நாங்கள் இன்னொரு தடவை நாங்கள் பார்க்கலாம், அது சம்பந்தமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன சொன்னால் அவர்களும் பேச வந்த விடயங்கள் வந்து நீண்ட விடயங்களாக இருக்கின்ற பொழுது இந்த சுகாதாரத்துறை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது நிறைய நேரம் எடுத்து விட்டது. இதனால் இவற்றை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது பேசலாம் அப்படின்னு சொல்லி கடந்திருந்தான். ஆனால் சாவகச்சேரி வைத்தியசாலை சம்பந்தமாக சமன் பத்ரன் அவர்கள் வந்து ஒரு தவறான கருத்தை சொல்லி இருந்தார் அப்படி என்று சொல்லியும், ஆனால் உடனடியாகவே அங்கே வந்து இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த அவர்களிடம் வந்து கால் பண்ணி இது சம்பந்தமாக உடனடியாக பிரச்சனையை தீர்க்குமாறு கதைச்சு அதற்கு உடனடியாக அந்த இடத்துல வந்து தீர்வு பெற்றுக் கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்து பேசு பொருளாக இருக்கிறதையும் வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில முகநூல் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா என்பிபி அரசாங்கத்தினுடைய பி டீம் என்று சொல்லி அடிக்கடி சொல்கிறார்கள் அப்படின்றதை வந்து ஒரு சிலர் வந்து சுட்டி காட்டியிருந்தார்கள். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்பிபியினுடைய அரச கைக்கூலி அப்படின்றத வந்து ஒரு சில சமூக வலைத்தளங்களில் சொல்லியிருந்தார். இது என்ன காரணம்னு சொன்னால் இந்த தையட்டி விகாரியை வந்து இடிப்பது அப்படின்றது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல், அல்லது ஒரு மத தளத்தை வந்து இடிப்பது முட்டாள்தனமான செயல். அதனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் இன்னொரு காணியையோ அதுக்கான பொறுமதியான ஒரு விஷயத்தை வந்து அவர்களுக்கு கொடுத்தால் அது அந்த பொறுமதி
ஜனாதிபதிக்கான காணியை வந்து வழங்கலாம் அல்லது வேறு இடத்த அதுக்கான பெறுமதியான பணத்தை வழங்கி அதுக்கான ஒரு மாற்றீடை செய்யுமாறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து ஜனாதிபதி அவர்களிடம் வந்து சொல்லியிருந்தார். இதனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமூக வலைத்தளங்கள் ஒரு சில சமூக ஊடகங்கள் தவறான வகையில் வந்து இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில் பேசுகின்ற விஷயமா இருக்குது. இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது சம்பந்தமான வீடியோ ஒன்று பாய்ந்திருந்தால் இதைத்தான் ஒரு சில ஊடகங்களும் வந்து சொல்கிறார்கள். அதே மாதிரி சமூக ஊடகங்கள் சமூக வேலையொலிகள் இதுகளில் போராடுகின்ற டாக்டர் அர்ச்சனாவுக்காக எதிர் கருத்துக்கள் சொல்பவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டுமே உண்மை, அதாவது வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆளா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படியாகவும் இருக்கலாம். சொன்னால் டாக்டர் அர்ச்சனா என்ன செய்கிறார் அப்படின்றதுக்கு வந்து என்ன காலங்கள் பார்த்து சொல்லும். என்ன காலங்கள் இருக்கிறது, இப்போதான் 3-4 மாசமாக இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினராகி என்ன காலங்கள் நகர்ன்ற பொழுது நிச்சயமாக இதில் உண்மை என்ன உண்மை தன்மை என்ன அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்ச நாள் போக தெரியும். அல்லது நீங்கள் சொல்வது போல என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, மக்களுக்கு நல்லது செய்தால் சரி, மக்களுடைய தொண்டனாக இருந்தால் சரி, ஒரு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது வந்து செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மக்கள் அதில் வந்து பலன் பெறுவார்களாக இருந்தால் அவர்தான் உண்மையான அரசியல்வாதி. அது யார் எந்த பக்கம் இருந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கான சரியான ஒரு தொண்டனாக இருந்தால் சரி அப்படின்றது ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆளா அல்லது வந்து அவர் எதிர்கட்சியா அப்படின்றத வந்து நீங்கள் அரசியல் ஆராய்வதை விட இதுக்கான பதில்கள் எல்லாமே காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.